ஹலோ வியூவர்ஸ், இப்போ நம்ம அடுத்து பார்க்கக்கூடிய ஒரு டாபிக் டெஸ்டிங் ஆஃப் இன்சுலேட்டர்ஸ். இப்போ இன்சுலேட்டர் நம்ம எப்படிலாம் டெஸ்ட் பண்ணுறாங்க, இப்போ இன்சுலேட்டரோட நம்பிக்கைத்தன்மையை நம்ம சோதிக்கிறதுக்கு 3 விதமான டெஸ்ட் பண்ணுறாங்க. ஃபர்ஸ்ட் டெஸ்ட்டு ஃப்ளாஷ் ஓவர் டெஸ்ட், ரெண்டாவது பெர்ஃபார்மன்ஸ் டெஸ்ட், மூணாவது ரொட்டீன் டெஸ்ட். இப்போ நம்ம இந்த பகுதியில் நம்ம ஃப்ளாஷ் ஓவர் டெஸ்ட்டை பற்றி பார்ப்போம். இப்போ ஃப்ளாஷ் ஓவர் டெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் அதில் ஒரு 3 டெஸ்ட் பண்ணுறோம் நம்ம. அதில் ஃபஸ்ட்டு டைப் டெஸ்ட் என்ன, பவர் ஃப்ரீக்வன்சி ட்ரை ஃப்ளாஷ் ஓவர் டெஸ்ட். ரெண்டாவது வெட் டெஸ்ட் ஆர் ரெயின் டெஸ்ட். மூணாவது இம்பல்ஸ் ஃப்ரீக்வன்சி ஃப்ளாஷ் ஓவர் வோல்டேஜ் டெஸ்ட். இப்போ நம்ம இதை ஒன் பை ஒன்னாக ஃப்ளாஷ் ஓவர் டெஸ்ட்டோட சப் டைப் எல்லாத்தையும் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பவர் ஃப்ரீக்வன்சி ட்ரை ஃப்ளாஷ் ஓவர் டெஸ்ட். இப்போது இந்த டைப் டெஸ்ட்டில் எந்த மாதிரியான ப்ரொசீஜர் நம்ம ஃபாலோ பண்ணுறோம் அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். இப்போ இந்த டைப்பில் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இப்போ எலக்ட்ரோடுக்கு இடையில் இன்சுலேட்டரை நம்ம ஃபிக்ஸ் பண்ணிடணும். இன்சுலேட்டரை 2 எலக்ட்ரோடுக்கு இடையில் நம்ம முதல்ல ஃபிக்ஸ் பண்ணிடணும். ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இந்த எலக்ட்ரோடுக்கு இடையில் நம்ம மினிமம் வோல்டேஜ்லேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக அந்த வோல்டேஜை சீராக அதிகப்படுத்தணும். அப்படி அதிகப்படுத்தும் போது இன்சுலேட்டரோட அது சுற்றுப்புறத்தில் உள்ள காற்று பார்த்திங்கன்னா ஒரு குறிப்பிட்ட கட்டத்தில் குறிப்பிட்ட வோல்டேஜ் வரும்போது பிரேக் டவுன் ஆகும். அந்த வோல்டேஜை நம்ம ஃப்ளாஷ் ஓவர் வோல்டேஜ் அப்படின்னு எடுத்துக்கிறோம். முதல்ல எலக்ட்ரோட அந்த இன்சுலேட்டரை 2 எலக்ட்ரோடுக்கு இடையில் ஃபிக்ஸ் பண்ணிக்கணும், பொருத்திடணும். அதுக்கப்புறம் அந்த எலக்ட்ரோடுக்கு இடையில் வோல்டேஜை சீராக அதிகரிக்கணும். எந்த ஒரு வோல்டேஜில் அந்த இன்சுலேட்டர் அது சுற்றி இருக்கக்கூடிய காற்று பிரேக் டவுன் ஆகுதோ அந்த வோல்டேஜை ஃப்ளாஷ் ஓவர் வோல்டேஜ் அப்படின்னு எடுத்துக்கிறோம். இப்போ இந்த வோல்டேஜ் பார்த்திங்கன்னா இன்சுலேட்டரோட மினிமம் ஸ்பெசிஃபைடு வோல்டேஜை விட கண்டிப்பாக அதிகமாக இருக்கணும். நார்மலாக ஒரு இன்சுலேட்டர் 11 kV அப்படின்னு கொடுத்துருக்கோம் அப்படின்னா அந்த ஃப்ளாஷ் ஓவர் வோல்டேஜ் அந்த 11 kV விட அதிகமாக இருக்கணும். இப்போது இந்த மினிமம் வோல்டேஜில் இந்த இன்சுலேட்டர் பார்த்திங்கன்னா 1 நிமிஷம் வரைக்கும் எந்தவித டேமேஜும் ஆகாமல் இருக்கணும். அப்படி டேமேஜ் ஆகாமல் இருந்ததுன்னா இந்த பவர் ஃப்ரீக்வன்சி ட்ரை ஃப்ளாஷ் ஓவர் டெஸ்ட்டில் பாஸ் ஆகிடுச்சு, இது இந்த டெஸ்ட்டில் தேறிடுச்சு அப்படின்னு சொல்லி நம்ம எடுத்துக்க முடியும். ஓகே வியூவர்ஸ், அடுத்த டெஸ்ட்டை பார்க்கலாம். வெட் டெஸ்ட் ஆர் ரெயின் டெஸ்ட். இந்த டெஸ்ட் எதுக்காக பண்ணுறோம், இப்போ நார்மலாக ஒரு இன்சுலேட்டர் அப்படின்னாலே ஓப்பன் ஸ்பேஸில் தான் வச்சுருப்போம். ஓப்பன் ஸ்பேஸில் வைக்கும்போது தண்ணி ஈரம் படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அந்த ஈரம் படும்போது அந்த இன்சுலேட்டர் எவ்வளோ நேரம் எப்படி டேமேஜ் ஆகாமல் இருக்குங்கிறத நம்ம கண்டுபிடிக்க தான் இந்த டெஸ்ட்டே பண்ணுறோம். இப்போ இந்த டெஸ்ட்டில் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இன்சுலேட்டரை பழையபடி நம்ம 2 எலக்ட்ரோடுக்கு இடையில் அதை ஃபிக்ஸ் பண்ணிக்கிறோம், பொருத்திக்கிறோம். மறுபடியும் அது வோல்டேஜை சீராக அதிகப்படுத்துகிறோம். கொஞ்சம் கொஞ்சமாக மினிமம் வோல்டேஜ்லேருந்து அதிகப்படுத்திகிட்டே இருக்கும். அப்படி அதிகப்படுத்தும் போது இன்சுலேட்டருக்கு மேலே 45 டிகிரி ஆங்கிளில் தண்ணியை தெளிச்சிட்டே இருக்கும். தண்ணி நம்ம இஷ்டத்துக்கு தெளிக்கக்கூடாது, அதுக்கும் ஒரு அளவு இருக்குது. என்ன அளவு, அந்த தெளிக்கிற அந்த தண்ணியோட அளவு எவ்வளோ இருக்கணும் அப்படின்னா, ஒரு நிமிஷத்துக்கு 5 mmக்கு அதிகமாகாமல் பார்த்துக்கணும். ஒரு நிமிஷத்துக்கு 5 mmக்கு அதிகமாகாமல் அந்த தண்ணியை 45 டிகிரி ஆங்கிளில் தெளிச்சிக்கிட்டே இருக்கணும். அதே சமயம் அந்த தண்ணியோட ரெசிஸ்டன்ஸ் நார்மல் டெம்பரேச்சர் ப்ரெஷரில் 9 kΩலேருந்து 11 kΩ வரைக்கும் இருக்கிற மாதிரி நம்ம அதை கரெக்டாக நம்ம மெயின்டைன் பண்ணிகிட்டே இருக்கணும். 9 kΩலேருந்து 10-11 kΩ வரைக்கும் அதிகபட்சம் போகலாம். அது 1 cm3க்கு அந்த தண்ணி ஸ்ப்ரே பண்ணுறதோட அளவு, அதில் உள்ள ரெசிஸ்டன்ஸோட அளவு 9 kΩலேருந்து 11 kΩ வரைக்கும் இருக்கலாம் நார்மல் டெம்பரேச்சர் ப்ரெஷரில். நம்ம வோல்டேஜை கிராஜுவலாக நம்ம இன்க்ரீஸ் பண்ணிகிட்டு இருக்கும்போது ஒரு குறிப்பிட்ட வோல்டேஜில் அந்த இன்சுலேட்டர் டேமேஜ் ஆகிறதுக்கான அந்த கண்டிஷன் வரும்.
அந்த குறிப்பிட்ட வோல்டேஜை நம்ம மெயின்டைன் பண்ணும்போது அந்த டேமேஜ் ஆகிறதுக்கான அந்த வேல்யூ எப்படி இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா 1 நிமிஷம் இல்லைன்னா 30 செகண்ட் வரைக்கும் அதில் அந்த எந்த வித டேமேஜும் ஆகக்கூடாது. நம்ம அதிகபட்சம் அந்த ஃப்ளாஷ் ஓவர் வோல்டேஜ் கொடுத்தாலும் 1 நிமிஷம் வரைக்கும் எந்த டேமேஜும் ஆகாமல் 1 நிமிஷமோ இல்லை 30 செகண்டோ எந்தவித டேமேஜும் ஆகாமல் இருந்ததுன்னா இந்த டெஸ்ட்டில் அந்த இன்சுலேட்டர் இந்த வெட் டெஸ்ட்டில் பாஸ் ஆகிடுச்சு அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கலாம். இப்போ நம்ம அடுத்த டெஸ்ட்டுக்கு போகலாம். இம்பல்ஸ் ஃப்ரீக்வன்சி ஃப்ளாஷ் ஓவர் டெஸ்ட். இப்போ இந்த டெஸ்ட்டில் என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சேம் நம்ம ஏற்கனவே பண்ண அதே சேம் ப்ரொசீஜர் தான். 2 எலக்ட்ரோடுக்கு இடையில் இன்சுலேட்டரை ஃபிக்ஸ் பண்ணிக்கிறோம். இப்போ இங்கே என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இம்பல்ஸ் ஃப்ரீக்வன்சி அப்படின்னு சொல்கிறோம். இம்பல்ஸ் ஃப்ரீக்வன்சினா அதிகப்படியான அந்த ஃப்ரீக்வன்சி இருக்கக்கூடிய ஒரு வோல்டேஜ். அப்போது செவரல் 100,000 ஹெர்ட்ஸ் இருக்கக்கூடிய அந்த வோல்டேஜை ஜென்ரேட்டர்லேருந்து நம்ம இன்புட்டாக இந்த எலக்ட்ரோடுக்கு இடையில் அப்ளை பண்ணுவோம். அப்படி அப்ளை பண்ணும்போது அந்த ஸ்பார்க் ஓவர் ஏற்படுற அந்த வோல்டேஜை நோட் பண்ணிப்போம். அந்த ஸ்பார்க் ஓவர் வோல்டேஜை நோட் பண்ணிப்போம். அதே மாதிரி ஃப்ளாஷ் ஓவர் வோல்டேஜ் இம்பல்ஸ் ஃப்ளாஷ் ஓவர் வோல்டேஜும் அதே சமயம் ஃப்ளாஷ் ஓவர் வோல்டேஜும் நோட் பண்ணிப்போம். 2 வோல்டேஜ் நோட் பண்ணி அதோட ரேஷியோ கண்டுபிடிக்கும் போது அந்த ரேஷியோவோட வேல்யூ எவ்வளோ இருக்கணும், பின் இன்சுலேட்டராக இருக்கும்போது 1.4ம் சஸ்பென்ஷன் இன்சுலேட்டராக இருக்கும்போது 1.3யும் இருந்ததுன்னா அந்த டெஸ்ட்டில் அது பாஸ்ன்னு அர்த்தம். இப்போ இந்த வேல்யூ பின் இன்சுலேட்டர் 1.4ஐ விட குறைஞ்சிருந்ததுன்னா டெஸ்ட்டில் ஃபெயிலு. அதே சமயம் சஸ்பென்ஷன் இன்சுலேட்டரில் 1.3ஐ விட கம்மியாக இருந்ததுன்னா டெஸ்ட்டில் ஃபெயிலுன்னு அர்த்தம். இந்த டெஸ்ட் நம்ம எதுக்காக முக்கியமாக பண்ணுறோம் அப்படின்னா மின்னலால் ஏற்படக்கூடிய அந்த பாதிப்பை இன்சுலேட்டர் தாங்குமா அப்படிங்கிறத செக் பண்ணுறதுக்காக தான். ஓகே வியூவர்ஸ், இப்போ நம்ம ஃப்ளாஷ் ஓவர் டெஸ்ட் நம்ம பார்த்து முடிச்சிட்டோம். அடுத்த கிளாஸில் நம்ம பெர்ஃபார்மன்ஸ் டெஸ்ட்டில் இருக்கக்கூடிய அந்த சப் டெஸ்ட்லாம் நம்ம பார்க்கலாம். ஓகே வியூவர்ஸ், தேங்க்யூ.